வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில நடந்த அனுபவ சாட்சியம் மத்தியில் சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக 9வது படிக்கும்போது 9வது உண்மையுள்ள நண்பரோடு சேர்ந்து கெட்ட பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டனா மாறினேன். சாதாரணமா பாக்கு போட ஆரம்பிச்சேன். இந்த பாக்கு கொஞ்சம் கொஞ்சமா சிகரெட் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டனா மாறினேன். அதுக்கப்புறம் கஞ்சா பழக்கத்துக்கு அடிமைப்பட்டனா மாறினேன். எந்த இடங்கள்லாம் கஞ்சா விற்கிறாங்களோ அந்த இடத்துல போய் வாங்கி இப்படிப்பட்ட அடிமைத்தனத்துல நான் இருந்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக கானா பாடலை பாடிக்கொண்டிருந்தேன். கானா பாடல் பாடும்போது பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பக்கத்துல யாராவது இறந்துட்டாங்கன்னா கானா பாடல் பாட கூப்பிடுவாங்க. இரவு ஃபுல்லா இந்த பாட்டு பாடின வருமானம் கிடைக்கும். இந்த வருமானத்தை வைத்து நண்பரோட சேர்ந்து எல்லா போதை வசூலுக்கும் அடிமைப்பட்டனா இருந்தேன். போதை மாத்திரை போட்டாதான் தூக்கமே வரும். அப்படிப்பட்ட ரொம்ப ஒரு துன்மார்க்கமான சூழ்நிலை இருந்தேன். என்னுடைய கண்ட்ரோல் இல்லாத சூழ்நிலைமையா இருந்தது. எங்க அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல மருந்து குடிச்சதுனால அவங்களுக்கு பார்வை முற்றிலுமாய் பாதிக்கப்பட்டு விட்டது. 100க்கு 100 அவங்களுக்கு பார்வை தெரியாது சொல்லிட்டாங்க. பக்கத்துல இருந்த ஒரு கிறிஸ்தவ அக்கா, நாங்க ஆண்டவர் அறியாத குடும்பத்துல இருந்தோம். பக்கத்துல ஒரு கிறிஸ்தவ அக்கா இருந்தாங்க. அவங்க சர்ச்சுக்கு வந்தா உங்களுக்கு பார்வை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருவார்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட சொல்லும் போது அருமையான சபைக்கு ஐநவர பகுதியிலே ஆசீர்வாத சீயோன் சபை இருக்கிறது. இந்த சபையில சென்று எங்க அம்மா கண்ணையோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அங்க இருக்கிற சகோதரிகள் ஜெபித்தாங்க, பாஸ்டர் ஜெபித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பார்வையை கொஞ்சம் கொஞ்சமா தெளிவடைய வைத்தார். அவர்களே தனியா கடைக்கு போக ஆரம்பிச்சாங்க. வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் அவங்களே செய்ய ஆரம்பிச்சாங்க. டாக்டர்களால 100க்கு 100 உங்களுக்கு பார்வை தெரியாது சொல்லி கைவிடப்பட்ட நிலைமையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அம்மாவுக்கு பார்வை தர ஆரம்பித்தார். அந்த பார்வை கிடைச்ச உடனே எங்க அம்மா என்கிட்ட வந்து சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமாகும், சந்தோஷமா இருந்தது. என்னையும் கூப்பிட்டாங்க, வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார்ப்பா, நீ வந்து உனக்கும் கெட்ட பழக்கத்துக்கு விடுதலை கொடுப்பார், சமாதானம் கொடுப்பார் சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. நானும் அம்மா கூப்பிடுறாங்களே சொல்லிட்டு சபைக்கு போக ஆரம்பிச்சேன். 18 வயசுல சபைக்கு போக ஆரம்பிச்சேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் அது மேலானது என்பதை அறிந்து கொண்டேன். சமாதானத்துக்காக சந்தோஷத்துக்காக எத்தனையோ குடி, போதை வஸ்து, கஞ்சா இப்படிப்பட்ட அடிமையில இருந்த எவ்வளவு சமாதானத்துக்காக இருந்தேன். சமாதானத்தை தேடி சந்தோஷத்தை தேடி கெட்ட பழக்கங்களுக்கு நான் சென்றேன். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சபைக்கு, இந்த சபையில போகும்போது அவருடைய சமாதானம் பெரிதா இருந்தது. அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டேன். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை தந்தா நான்